ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவமிங். இன்றைக்கி நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் கற்கண்டு பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது நம்ம நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆனோடனே 4 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணோடனே அந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனோடனே பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு பாதாம் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுனோடனே அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கொக்கோ பவுடர்லாம் சில நேரம் இதே மாதிரி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டால் தான் அது நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முடிஞ்ச அளவு அந்த கொக்கோ பவுடரை இதை வந்து உடச்சி விட்டுட்டோம். இப்போ நம்ம அதை இந்த மிக்ஸை நம்ம குல்ஃபி மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது நம்ம இப்படி வடிகட்டி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டிலாம் வந்து அதில் விழாது. ஸோ நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்ல ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நம்ம அந்த மூடியில் மாட்டிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 4 ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரீசரில் வச்சு 2 டேஸ் கழித்து எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும்.